ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் குருமா தான். தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம் பொடியை விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 தக்காளி சேர்த்து அது கூட உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிங்க. வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஏற்கனவே ஊற வச்சு கட்டின பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. நான் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சு விட்ருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 முட்டையை எடுத்து அதில் மஞ்சக்கருவெலாம் நல்லா கலக்கி விட்டு இதில் சேர்த்துருங்க. ஒரு 2 செகண்ட் கொதிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரான குருமா ரெடி. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.